வணக்கம் நண்பர்களே. ஓலை பக்கோடா எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறாங்க, ஜீரகம் எடுத்துருக்குறாங்க, சால்ட் உப்பு எடுத்துருக்குறாங்க, மிளகாய் தூள் வந்து எடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. தண்ணி வந்துங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து பிசையுங்க. மாவு வந்து அரிசி மாவு, கடலை மாவுங்க தாங்க. வேறு எதுவுமே வந்து தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் பயன்படுற சமையலுக்கு உண்டான பொருளை வச்சு தாங்க நம்ம வந்து ஓலை பக்கோடா செய்கிறோம். இப்போ வந்து மாவு வந்து அவங்க எப்படி பிசைகிறாங்களோ அந்த மாரியே வந்து நீங்களும் மாவு பிசையுங்க. அப்போ தான் வந்து ஓலை பக்கோடா வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றுத்துக்கு 2 தடவை வந்து வீடியோவை பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவையான அப்போல்லாம் வந்து ஓலை பக்கோடா செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து மாவு எப்படி பிசைகிறாங்க பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மாரி வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து ஓலை பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி தான் வந்து மாவு பிசைவாங்க. இப்போ ஓரளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டாங்க பாருங்கள். இந்தமாரி பிசைங்க. இந்தமாரி பிசைஞ்சிங்கன்னா தான் ஓலை பக்கோடா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம சேனலில் வந்துங்க முறுக்கு செய்கிற வீடியோ, காரா சேவு எப்படி செய்கிறாங்க, ஓலை பக்கோடா எப்படி செய்கிறாங்க, நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது இதுக்கு தனித்தனியாக நம்ம நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறோம். போயிட்டு பாருங்கள். இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து ஓலை பக்கோடா எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இப்படி தான் செய்வாங்க ஓலை பக்கோடா. இந்த அச்சுலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு ஜாமான் விற்கிற கடைகளில் வந்து இந்தமாரி அச்சுலாம் கிடைக்கிது. நம்ம வீட்டில் வந்து முறுக்கு அச்சில் பார்த்தீங்கன்னா பட்டையாக ஒரு அச்சு இருக்குங்க. அந்த அச்சில் வந்து இந்த ஓலை பக்கோடா செய்யுங்க. இந்த அடுப்பு மேலே வச்சுக்கிட்டு செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. இது கொஞ்சம் ஆபத்தான ஒரு வேலை. இவங்க வந்து மாஸ்டருங்க மட்டும்தான் இந்த வேலை செய்வாங்க. நீங்கள் வந்து செய்யாதீங்க. இப்போ வந்து ஓலை பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. ஆலில் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்துங்க ஓலை பக்கோடா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க. ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்துங்க இந்த ஓலை பக்கோடா ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து ஓலை பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான்லாம் வந்துங்க பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இந்த ஓலை பக்கோடாலாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள்.